அவதாரம்னா என்ன? அவதாரம்னா இறங்கி வருதல். இறங்கி எங்க இருந்து வர்றாங்க? இப்ப நாராயண பக்தர்களுக்கு வைகுண்டத்துல இருந்து, சிவபக்தர்களுக்கு கைலாசத்துல இருந்து, அப்புறம் நம்ம குருமராஜ் ராமகிருஷ்ண லோகத்துல இருந்து நமக்காண்டி இறங்கி வருதல். இதுதான் அவதாரத்தின் தத்துவம். அப்படி இறங்கி வர்ற பகவான் வந்து சொல்லிட்டாரு, இதுக்கு கீதையில சொல்லியிருக்காரு, எப்பெல்லாம் அதர்மம் தலதூக்குதோ அப்பெல்லாம் நான் வந்து அவதாரம் எடுத்து வந்து பக்தர்களை காக்கவும் அமைதியை நிலைநாட்டவும் நான் வருவேன் வாக்கு கொடுத்துருக்காரு. அதனால இப்ப வந்து அப்படி வர்றப்ப அவங்க என்ன பண்றாங்க? வந்து நமக்கு வந்து எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டி நம்மளையும் வழி நடத்திட்டு போறாங்க. நேர்மை, அறம், பொறுமை எல்லாத்தையும் எப்படி வாழணும்னு எளிமையா வாழ்ந்து காட்டிட்டு போறதுதான் அவதாரத்தின் தத்துவம். அப்படி நம்ம கூட வாழ்றப்ப நம்ம வந்து அவங்கள ஈஸியா நேசிக்கவும் சரணடையவும் நமக்கு வந்து வழி கிடைக்குது. அதனாலதான் அவதாரங்கள் இருக்குது. இப்போ வந்து கடவுள் ஒருவரே, பிரம்மம் ஒண்ணுதான். ஆனா ஏன் இத்தனை அவதாரங்கள் அப்படின்னா, தண்ணிக்கு உருவமே கிடையாது. எந்த பாத்திரம் எடுக்கிறோம் அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி உருவம் எடுக்கிறார். அப்ப எத்தனை பக்தர்கள் இருக்காங்களோ அத்தனை பக்தர்களுக்கும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி எடுக்கிறது தான் அவதாரம். இதை வந்து நம்ம வந்து தேவி வழிபாட்டுல பார்த்தோம்னா ஆதிபராசக்தி 3 இது மெயின் நம்மளோட இந்து மதத்துல. ஒண்ணு சக்தி வழிபாடு, சிவ வழிபாடு, விஷ்ணுவோட வழிபாடு. சக்தி இதுல இருந்து அம்மா தான் ஆதிபராசக்தி. அவங்க 108 அவதாரங்கள் எடுத்து பக்தர்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. அவங்கதான் ஆதியும் அந்தமும் இது பண்றாங்க. சிவபுராணத்தை எடுத்தா சிவன் தான் ஆதி, அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அவரே முதல் கடவுள்னு சொல்லி அவர் 19 அவதாரங்கள் எடுத்ததா சிவபுராணம் கூறுது. இப்ப விஷ்ணு அவதாரத்தை எடுத்துட்டோம்னா விஷ்ணு தான் படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாரும் பண்றாரு. அவர் 10 அவதாரங்கள் மெயின் அவதாரம், நிறைய உப அவதாரங்கள் சிறு அவதாரங்கள் எடுத்திருக்காரு. ஆனா பாகவத்துல சொல்லிக்காங்க அவதாரங்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது, எண்ணில் அடங்காத அவதாரங்கள் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து பாரதத்துல எத்தனையோ கோயில் இருக்கு, அத்தனை கோயிலுக்கும் போக வேண்டாம், தமிழ்நாடுல மட்டும் எடுங்க, ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு வரலாறு சொல்லும். அதுல நான் 3 மட்டும் சொல்றேன். குற்றாலம் போனவங்களுக்கு அங்க மெயின் ஃபால்ஸ்க்கு பக்கத்திலேயே குற்றாலநாதர் கோயில் இருக்கும். அந்த குற்றாலநாதர் கோயில்ல அம்மனும் ஒரு நாள் பள்ளியற பூஜை முடிஞ்சிருது. ராத்திரி பூஜை முடிஞ்சு சயனம், எல்லா சிவபெருமானுக்கும் சயனத்துல வச்சுட்டாங்க. பார்வதி தேவியும் சிவபெருமானுக்கு சேவை பண்ணிட்டு படுத்துட்டாங்க. படுத்தப்பதான் ராத்திரி அவங்களோட பக்திக்கு வந்து பிரசவ வலி வருது. அவ பக்கத்துல யாரும் இல்லைன்னு சொல்லி அம்மாவுக்கு புரியுது. இப்ப அம்மா என்ன செய்வாங்க? எந்திரிச்சு கதவை திறந்தா சிவபெருமான் எந்திரிச்சிருவாரு. அதனால என்ன எடுக்கிறாங்கன்னா எறும்பு அவதாரம் எடுத்து ஓட்ட வழியா வந்து கொடிக்கம்பத்து மலையாக ஏறி திரும்ப வெளியே வந்து பக்தர்காண்டி பிரசவம் பார்க்க போனாங்களாம். அப்ப பாத்துக்கோங்க, அம்மா வந்து நமக்காண்டி அவதாரம் எடுத்து வர்றாங்க. இப்ப சிவபெருமான திருச்சியில பாத்தீங்கன்னா அம்மாவால வர முடியல, அதனால காவேரி ஆத்துல வெள்ளம். அப்ப சிவபெருமானே என்ன பண்ணாரு? தாயூர்வம் எடுத்து போய் அவங்களுக்கு பிரசவம் பார்த்து அவங்கள நல்லாற வரைக்கும் பார்த்து அவங்க அம்மா வர்ற வரைக்கும் இருந்து பார்த்ததுனால தாயும் மாணவர் அப்படின்னு அவருக்கு பேரு. அப்புறம் மகாபலிபுரத்துல ஸ்தலசைன பெருமாள் இருக்காரு. அவர் அங்க இருக்கிற பக்தர் வந்து அவங்க வீட்டு தோட்டத்துல பூத்த தாமரை மலர மாலையா கட்டிட்டு வைகுண்டத்துல போய் சைன கோலத்துல இருக்கிற பெருமாளுக்கு போடணும்னு ஆசை. இது முடியாத காரியம். அதனால பெருமாளே என்ன செஞ்சிட்டாரு? வைகுண்டத்துல இருந்து கீழே இறங்கி வந்துட்டாரு. ஆனா வந்தோட பிறகுதான் அவன் சொல்றான், நான் உன்னை சைன கோலத்துலதான் பார்த்து இந்த மாலையை போடுவேன்ட்டு. உடனே அவர் ஆதிசேஷனை கூட்டிட்டு வரல, அப்படியே படுத்துட்டாரு. அதனாலதான் ஸ்தல சைன பெருமாள்ன்ட்டு. இது வந்து கரெக்டா பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இந்த கோயில் இருக்கு. அப்போ ஒவ்வொரு அவதாரம் ஒவ்வொரு கோயில்லையும் வந்து பக்தனுக்காண்டி பெருமாளும் எல்லாருமே என்ன செய்யறாங்க? பக்தனுக்காண்டி வந்திருக்காங்க. இப்ப நம்ம குருமராஜ் இந்த அவதாரத்துல என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வந்துட்டாரு ஒரே அவதாரத்துல. பார்வதி சக்தி வழிபாடு, நாராயணன், பெருமாள், சிவனாவும் எல்லாம் ஒன்னா வந்துட்டாரு. அதை வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடியும் காமிச்சிட்டாரு, வந்தப்பையும் காமிச்சாரு, இப்பயும் நமக்கு வழி நடத்திக்கிட்டு தான் இருக்காரு அப்படியே. இப்ப வந்து நம்ம வர்றதுக்கு முன்னாடி எப்படி காமிச்சாரு அப்படின்னா, சுதிராம் சட்டர்ஜி வந்து அவங்க குருமராஜோட அப்பா கயைக்கு போயிருக்காரு. கயைக்கு போய் தன்னோட முன்னோர்களுக்கு தித்தி சாஸ்திர முறைப்படி தித்தி கொடுக்கணும்னு போய் ஒரு நல்ல நாள் பார்த்து தித்தியை கொடுத்துட்றாரு. கொடுத்தோடனே அவருக்கு ஒரு ஆத்ம திருப்தி, ஆனந்த
நிறைஞ்சு போயிருக்கு. அப்படி நிறைஞ்சு போய் அந்த சந்தோஷத்திலே நைட்டு படுத்துடுறாரு. படுத்தா அன்னைக்கு அதே கோயில்ல கதாதரன் விஷ்ணு ஒளிமயமா உட்கார்ந்துருக்காரு. அவரை சுத்தி தன்னோட முன்னோர்கள் அவரை வழிபடுறத பாக்குறாரு. வழிபடுற பார்த்தோன்னே அப்படி ஒரு சந்தோஷத்துல அவர் உட்கார்ந்துருக்காரு. கதாதர விஷ்ணு அவரை தலையாட்டி கூப்பிடுறாரு, இங்க வா அப்படின்னு சொன்னே இவர் தன்னை கூப்பிடுறாருன்ற சந்தோஷத்துல வேகமா சிவபெருமான் விஷ்ணு பக்கத்துல ஓடுறாரு. ஏன்னா அவங்களோட குலதெய்வம் ரகுவீரர். அதனால தன்னோட குலதெய்வமே நம்மளை கூப்பிடுறாங்கன்னு வேகமா பக்கத்துல போறாரு. போனோடனே அவர் சந்தோஷமா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு நான் இப்ப அவதாரம் எடுக்க போறேன், இந்த அவதாரத்துல உன்னோட வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு பேச்சுக்கு வாயே வரல. சந்தோஷத்துல வாயடைச்சு போய் நிக்கிறாரு. பிறகு கொஞ்சம் தெளிஞ்சு சொல்றாரு, அப்பா நான் அவர் ஏழை, உன்னை எப்படி பராமரிப்பேன் அப்படின்னு சொன்னேன். விஷ்ணு அதெல்லாம் கிடையாது, இந்த அவதாரம் உன்னுடைய வீட்டுலதான், நான் உன்கிட்ட வர்றேன், எந்த பேச்சுமே கேட்கல, வர்றேன், அவதாரம் எடுக்க வந்துட்டாரு. இங்க சந்திரமணி தேவிக்கு நிறைய காட்சிகள் தெய்வ காட்சிகளா கிடைக்குது. ஒரு சில காட்சிகளை பார்த்து அவங்க பயந்தும் போறாங்க. ஆனா யார்கிட்ட சொல்றது? தனிகிட்ட சொன்னா உனக்கு பிரம்ம பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. தன்னவனோட கணவனோட வரவு காட்டி காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் சிவபெருமானை பாக்குறதுக்கு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தனியோட போறாங்க, தன்னோட தோழியோட. கோயிலுக்குள்ள நனைஞ்ச மாத்திரம் அவங்க பாக்குறாங்க, சிவபெருமான் கிட்ட இருந்து ஒளி வெள்ளம் அப்படியே கோயில பூரா மூடுது. கோயில் பூரா மூடிடுச்சு. தனிகிட்ட சொல்ல போறாங்க, கோயில் பூரா ஒளி வெள்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்ல போறதுக்குள்ள அடுத்து அவங்க சுயநிலவை இழந்துடுறாங்க. எப்ப சுயநிலவு வந்துச்சோ அப்ப பாக்குறாங்க அந்த ஒளி வெள்ளம் தனக்குள்ள ஐக்கியம் ஆயிடுச்சு. அப்ப இங்கேயும் குருமராஜ் நானே நாராயணன், நாரே சிவனுன்றத காமிச்சிட்டார். வந்தது மட்டும் அவர் என்ன பண்றாரு, ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில அனைத்து மதங்களையும் வாழ்ந்து காட்டி அனுபவிச்சு எல்லாம் ஒரே இலக்குக்கு இட்டு செல்கிறது அப்படின்றத நமக்கு அனுபவபூர்வமா உறுத்துறார். முதல்ல அவரே தனியா சாதனைகள் புரிஞ்சாரு. 12 வருஷம் சாதனைகள் புரிஞ்சு அப்போ காளிமா கிடைக்கிறாங்க, அவங்களுக்கு காளி தரிசனம் கிடைக்குது. அந்த காளியை தனக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் பார்க்கணும்னு சொல்லி அதுக்கு திரும்ப தீவிர சாதனை அடைஞ்சு அம்மா கூட நம்மளை சாதாரண நம்மளை பாக்குற மாதிரி, அதான் நரேனுக்கு சொன்னாரு, உன்னை பாக்குற விடையும் நான் தெளிவா இறைவனை பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அவ்வளோ தெளிவா அம்மா கூட பேசி பழகிக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் 64 சாஸ்திரங்களையும் வைரவி பிராமினி மூலமா படிச்சாங்க. வைணவத்தை ஜடதாரின்ற ஒரு சன்னியாசி மூலமா படிச்சாங்க. அப்புறம் நம்மளோட தோத்தாபுரி மூலமா தோத்தாப்பட்டி கிட்ட இருந்து அத்வைத்த பிலாசபிய படிக்கிறாங்க. இத்தனையும் படிச்சு எல்லா இதுல இருந்தும் ஒரே பேரானந்தம் தான் கிடைக்குது. எல்லா இது ஒரே இறைவன் தான் இத்தனை உருவங்களும் ஆயிருக்காருன்றத காமிக்கிறதுக்காண்டி அவருக்கு காளி தரிசனம் கிடைக்குது. ராமர், கிருஷ்ணர், ஆஞ்சநேயர், சீதை எல்லா தரிசனமும் கிடைச்சி இறைவன் ஒருவனே அப்படின்றத அவங்க ப்ரூவ் இது பண்றாங்க. அப்ப சும்மா சொன்னா மட்டும் போதாதுல. அதனால 1872ல பிரபஞ்சத்தின் தாயும் தன்னுடைய மனைவி, அதாவது உருவத்தில் வந்திருக்கிற சாரதா தேவியும் ஒண்ணுன்னு சொல்லி வழிபட்டு சோடச பூஜை வழிபட்டு நடத்தி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்ப எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிட்டா மட்டும் போதாதுல, மத நல்லிணக்கம்னு ஒண்ணு வேணும். அதனால இஸ்லாம் மதத்தையும் பண்ணாங்க, இது கிறிஸ்தவ மதத்தையும் பண்ணாங்க. இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்றப்பையும் கிறிஸ்டியன் இதை ஃபாலோ பண்றப்பையும் திரும்பி கூட பார்க்கலையா காளி கோயில. அவ்வளோ காளிமான்னு சொன்னவங்க அவ்வளோ நிஷ்டையோட அனுபவிச்சு அந்த 3 நாள்ல அந்த மதத்துல இருந்து ஒரே பேரானந்தம் தான் கிடைச்சது அப்படின்னு சொல்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்ப எல்லாருக்குள்ளே இறைவன் இருக்காரு. அந்த எல்லாருக்குள்ளே இறைவன் இருக்கிற இறைவனை பூஜை பண்ணாலே போகும் அப்படின்றதான் என்ன சொன்னாரு, ஜீவ சேவையில் சிவசேவை. இதுதான் நம்மளோட ராமகிருஷ்ண மட்டோட மோட்டோ. ஆத்மன மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாய. அதாவது நம்மளுடைய நலனும் பிறருடைய நலனுக்காண்டி நம்ம பாடுபடணும். அப்ப இந்த வார்த்தையை குருமராஜ் சொன்னப்ப யாரு இதோட முழு அர்த்தத்தை புரியல, சுவாமிஜி மட்டும்தான் புரிஞ்சார். இன்னைக்கு வரைக்கும் ராமகிருஷ்ண மட்டத்துல பிரதானமா இருக்கிறது நாராயண சேவை. இப்ப நீங்க ஜீவ சேவை தான். இந்த ஜீவ சேவைக்கு என்ன பேருனா நாராயண சேவை. பக்தர்களுக்கு கொடுக்கறதோ அல்லது ஏழைகளுக்கு இது பண்றதோ நாங்க அக்கௌண்ட்ஸ்ல எழுதுறப்ப புவர் ஃபீடிங் அப்படின்லாம் எழுத மாட்டோம், நாராயண சேவைன்னு தான் எழுதுவோம். நாராயண சேவைக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்ப எல்லா இதுலயும்
ஐக்கியம், ஒரே தத்துவம் தான் நமக்கு. அதான் தண்ணி தான் ஒண்ணு. நம்ம விதவிதமா கூப்பிடுறோம், அக்வான் கூப்பிடுறோம், தண்ணி கூப்பிடுறோம், நீர் கூப்பிடுறோம், எல்லாம். இப்ப குருமராஜ் ஒரே உருவத்துல வந்து எப்படி பக்தர்களுக்கு பலவிதமா அவர் இருக்கிறப்ப காட்சி கொடுத்தாருன்றத பார்க்கலாம். இப்ப பக்தர் சீனு சர்க்கார் முதல்ல வர்றவர் அவரை தான். இப்ப கமார்புக்கூரே கோகுலம் ஆயிடுச்சு. ஏன்னா கோகுலத்துல வந்து கிருஷ்ணன் வந்து திருட வந்தா, நெய் திருட வந்தா யசோதை கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. திருட வராட்டி ஐயோ வரலையேன்னு தவிப்பாங்க. இது ரெண்டு தான் அவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அதே தான் கமார்புக்கூர்லயும். ஐயோ கதாதரன் வேலைக்கு போறாங்க, மனசு பூரா கதாதரனை பார்க்கணுமே, கதாயியை பார்க்கணுமேன்னு ஒரு தரக்கையாவது அவனோட முகத்தை பார்த்து அவனோட சிரிச்சு அவன் கூட விளையாண்டுட்டு அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட்டுட்டு போறாங்க. அப்ப சீனு சர்க்காருக்கு வந்து இவர் நாராயணனின் அவதாரம்ன்றது புரிஞ்சிருது. ஒரு நாள் என்ன செய்யறாரு, கதாயின்னு தான் அவனுக்கு செல்லமா கூப்பிடுவாங்க. ஒரு நாள் கதாயை கூப்பிட்டு தனியா ஒரு இடத்துக்கு போறாரு. இவர் வந்து ஒரு வளையல் வியாபாரி, ஏழை. ஆனாலும் அந்த பக்தியின் மூலமா அந்த உயர்ந்த நிலை அடைஞ்சதுனால ராமகிருஷ்ணரா வந்திருக்கிறது நாராயணன்றத புரிஞ்சு கதாயை தனியா கூட்டிட்டு போய் மாலை போட்டு பாதங்களுக்கு மலர் சமர்ப்பிச்சு அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணி அவருக்கு ஊட்டி விட்டுட்டு சொல்றாரு, கதாய் நீ நிறைய லீலைகள் செய்வப்பா, அந்த லீலைகளை பார்க்கறதுக்குரிய பாகியம் எனக்கு இல்லை, அதனால இப்பயே என்னோட சேவையை ஏத்துக்கோன்னு சொல்லி நாராயணனா அவர் வழிபடுறாரு. அடுத்து வர்றது ராணி ராஷ்மணி. ராணி ராஷ்மணியை தான் என்ன பண்ணாங்க, அம்மா வந்து இந்த பிளாட்ஃபார்ம் குருமராஜ் பண்ற லீலைக்குரிய பிளாட்ஃபார்மை உருவாக்குனது ராணி ராஷ்மணி மூலமா தான். இவங்க ஒரு ஏழை விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க. ஆனா வாழ்க்கப்பட்டது ஒரு பெரிய ஜமீன்தாருக்கு. நிறைய பேர் பணம் வந்துட்டா மாறிடுவாங்க. ஆனா இவங்க வந்து ஏழை எளியவர்களுக்கு தர்மம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஏழைகள் சப்போர்ட்டை இரு பக்கம் இருக்கிறதுனால ஆங்கிலேயர்களே இவங்களை பார்த்து பயந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது பண்ணியிருப்பாங்க. அதாவது தேவையில்லை அப்படின்னு சொல்லி உடனே ரூல்ஸை வித்ட்ரா பண்ற அளவுக்கு அவங்களோட இது தைரியம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ராணி ராஷ்மணி அவங்க அரண்மனையில இருக்கிற ரூம் 300. அப்ப எவ்வளவு பெரிய நிர்வாகம் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கணும். அவ்வளவு திறமை, ஒன் மேன் பவர்ல பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, இப்ப காசிக்கு போனோம்னா எத்தனை கப்பல், 27 கப்பல்ல, ஒரு கப்பல்ல மாடு, ஒரு பக்கல்ல மாடுக்கு தீனி, ஒரு பக்கல்ல டாக்டரு, மெடிசின், பக்தர்கள், சேவைகள், ஆள்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி ரெடியா இருக்கிறாங்க. ராத்திரி கனவு வருது. காளிமா வந்து சொல்றாங்க, நீ எனக்கு கங்கை கரையில ஒரு கோயில் கட்டு. அந்த கோயில்ல தான் குருமராஜோட லீலை நடந்தது. குருமராஜ் வந்து கோயிலுக்கு பூஜாரியா வர்றப்ப 19 வயசு. வந்து அவரை பத்தி நிறைய தப்பான வதந்திகள் வருது, அவர் இதை பண்றாரு அதை பண்றாருன்னு. அப்ப ராணி ராஷ்மணி இவங்க மதுர்பாபும் ராணி ராஷ்மணியும் குருமராஜ் தெரியாம இருக்கிற நேரமா வந்து அவர் எப்படி பூஜை பண்றாருன்னு பாக்குறாங்க. அவர் தன்மயமா அம்மா கிட்ட ஒன்றி அவர் பூஜையை பார்த்துட்டு எல்லா ஆபீசர்ஸ் மேனேஜர்ஸ்க்கு எல்லாம் ஆர்டர், யாரும் குருமராஜை எதுவும் சொல்லக்கூடாது, அவர் எப்படி விருப்பப்படுறாரோ அதே மாதிரி பூஜை பண்ணணும். ஒரு நாள் குருமராஜ் பூஜையில இருக்காரு. பூஜை முடிஞ்சிருச்சு. எப்ப வந்தாலும் ராணி ராஷ்மணிக்காண்டி 2 பாட்டு படிக்காம்பாரு. அது மாதிரி அன்னைக்கும் பாட சொல்றாங்க. இப்போ குருமராஜ் அவர் பாடிக்கிட்டு இருக்காரு. ராணி ராஷ்மணிக்கு பெரிய பணக்காரங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிரச்சனை இருக்கும்ல, அவருக்கு வந்து வழக்குகள் நிறைய இருக்கு. அதுல அன்னைக்கு தீர்வு வரப்போகுது. அது என்ன தீர்வு வருமோன்னு அவர் மனசுல சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே அவர் என்ன பண்ணாரு, மனசு செதறிடுச்சு, பாட்டை கேட்கல. குருமராஜ் 2 பலார்னு அரைஞ்சிட்டாங்க. உடனே எல்லாரும் பக்கத்துல இருக்கிற பணிப்பெண்கள் எல்லாரும் பயந்து ஓடி வர்றாங்க. ஒரு சிலவங்க குருமராஜை பார்த்து படுறாங்க. அல்லது இப்ப மதுர்பாபு என்ன பண்ணுவாரு, இப்படி வந்து அடிக்கிற வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்களா, எல்லாரோட சிந்தனைகள் அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. எல்லாம் ஓடி வர்றாங்க. ராணி ராஷ்மணி அப்படியே நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு, குருமராஜ் பண்ணது கரெக்டு, என்ன காளிமாவே அவருக்குள்ள இருந்து வழி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள காளிமாவா பாக்குறாங்க. இந்த சம்பவத்தை நான் என்ன சொல்ல போறேன்னு சொல்லி அபிராமி தீதிக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்ப அபிராமி தீதிட்ட சொன்னேன், இப்ப இருந்தா குருமராஜ் நாள் பூரா நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கணுங்களா அபிராமி. உடனே அபிராமி அவளோட எண்ணங்களை பாருங்க, குருமராஜுக்கு ரொம்ப கைவலிக்கும் தீதி. அப்ப நினைச்சேன், பக்தியின் உணர்வுகள் வந்து ஒவ்வொரு விதமா இருக்கு. நான் வந்து குருமராஜ் வந்து நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்மளோட எண்ணங்கள் வந்து சிதறதுன்னு, அவளுக்கு வந்து குருமராஜ் கைவலிக்குமே அப்படின்னு சொல்லி அவளோட எண்ணங்கள் இதா இருந்தது. அப்ப அப்படி வந்து குருமராஜ் வந்து ஒரு ஜமீன்தாரின்னு இல்லாம அவங்களுக்குள்ள வந்து அந்த காளியை வந்து பார்த்து வழிபடுறாங்க. அடுத்து வர்றது மதுர்பாபு. மதுர்பாபு ஜாதகத்துல இருக்கான்.
அவரோட குல தெய்வம் அவரை வழி நடத்தும்ட்டு. அதுதான் குருமராஜா நின்று அவரை வழி நடத்துறாங்க. இப்ப முதலே சொல்லிட்டேன், மதுர் பாபுக்கு தான் ஃபர்ஸ்ட் குருமராஜோட பூஜை பிடிக்கும். இப்படி பண்ண முடியுமா அப்படின்ட்டு தான் அவர் வந்து யாரையும் எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவரும் வந்து தெரியாம அப்பையும் நடுவில் வந்து பார்த்துட்டு போவார். அவர் ஒரு தடக்க விருந்தினர் மாளிகை தட்சிணேஸ்வரம் போயிருந்தீங்கன்னா குருமராஜ் ரூமுக்கு முன்னாடி தான் இந்த விருந்தினர் மாளிகை. அந்த வறண்டால உட்காந்துட்டு சிந்தனையில இருக்காரு. அடுத்து அவருக்கு என்ன வேலை பார்க்கணும், இவ்வளவு பெரிய நிர்வாகம் இருக்குல்ல, அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. குருமராஜ் வந்து அவரோட ரூம் வறண்டால நடந்துகிட்டு இருக்காரு. நடந்துகிட்டு இருக்கப்ப காளி கோயில் பக்கம் கொஞ்ச நேரம் நடந்திருக்கப்ப நார்மலா குருமராஜா தெரிகிறாரு. திடீர்னு பார்த்தா காளி கோயில் பக்கம் போறப்ப காளியாவும், கங்கை பக்கம் திரும்பி நடக்கிறப்ப சிவனாவும் காட்சி கிடைக்குது. இது முதல்ல வந்து பிரம்மைன்னு நினைச்சிட்டு கண்ணை கசக்கி பாக்குறாரு, நின்று பாக்குறாரு, உட்காந்து பாக்குறாரு. எல்லா இடத்துலயும் அவருக்கு யாரு, குருமராஜ் காளியாவும் சிவனாவும் காட்சி கிடைக்குது. உடனே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து காலை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. ஒரு 19 வயசு பையன், ஒரு ஜமீன்தார். அப்புறம் எல்லா விதமான ரஜோகுணத்தின் உச்சம், படிப்பறிவு, திறமை எல்லாத்துலயும் அவர் பதறி போறாரு. குருமராஜா, ஐயோ ராணி ராஷ்மணியோட மருமையை என் காலில் வந்து உள்றதா அப்படின்னு. இதெல்லாம் சொல்லாதீங்க பாபா. அன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்ச பாபா தான் கடைசி வரைக்கும் குருமராஜ தன்னோட அப்பாவா ஏத்துக்கிட்டு தான் அவர் வழி நடத்தினார். அப்புறம் குருமராஜ் அவரை அமைதிப்படுத்தி அனுப்புறாரு. அவரோட வாழ்க்கையிலேயே நிறைய சம்பவங்கள் இருக்கு. நான் ரெண்டு சொல்றேன். இப்ப ஜமீன்தார்கள்னா நிறைய பிரச்சனை, பக்கத்து இதோட பிரச்சனை வரும். அது மாதிரி ஒரு தடக்க என்ன ஆகுது, பக்கத்து ஜமீனோட ஒரு பிரச்சனை வந்துடுது. அப்ப இவங்களோட ஆட்களுக்கும் அவங்களோட ஆட்களுக்கும் மோதல் வந்ததுல அவங்களோட ஆட்கள் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அப்ப கேஸ் ஆயிடுது. இப்ப கேஸ் ஆகி அந்த கேஸ் என்ன ஆகுமோ, அப்படி கேஸ் வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்ட் ஆச்சுன்னா மதுர் பாபு ஜெயிலுக்கு போகணும். அப்ப அவர் வந்து குருமராஜ் காலை பிடிச்சிட்டு அழுகுறாரு. நீங்க சொல்லுங்க பாபா, நீங்க சொல்லுங்க பாபா, நல்லா ஆயிடுன்னு சொல்லி, நீ எல்லா தப்பும் பண்ணிட்டு வருவ, நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லணுமா, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி நல்லா திட்டுறாரு. கடைசி அம்மாவோட விருப்பம் எதுவோ அது நடக்கும் அப்படின்றாரு. இங்க பாருங்களேன், மங்கள ரூபினின்னு ஒரு பாட்டு இருக்கு, நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து துக்க நிவாரண அஷ்டகம். எண்ணியபடி நீ அருளிடி வருவாய் என் குல தேவியலே. ஆனா அதுல நம்ம நினைக்கிறபடி அம்மா அருள் புரிய வருவாங்கன்னு தான். அது கிடையாது, எண்ணியபடி அவங்க வருவாங்க. அததான் அர்த்தம் வச்சுட்டு குருமராஜ் சொல்றாரு, குருமராஜ் அம்மா என்ன விரும்புறாங்களோ அது நடக்கணும். ஆனா மதுர் பாபுக்கு அவ்வளவு பூர்ண விசுவாசம். குருமராஜ் சொல்லிட்டாருல, அப்ப அது ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்குல அவரோட நம்பிக்கைக்காண்டி அவருக்கு வெற்றி கிடைக்குது. அப்புறம் இன்னொரு தடக்கையும் நிறைய வழக்குகள் நிலுவையில இருக்கு, தீர்வே வராம இருக்கு. அப்போ ஒரு நாள் இப்ப போய் விளக்குக்கு திரும்ப எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா குருமராஜ் நல்லா திட்டி விட்டுருவாருன்னு தெரியும். அதனால இந்த வாட்டி எப்படி சொல்றாரு, எனக்காண்டி அம்மாக்கு கொஞ்சம் பூ போடுங்களேன், ஏன் சார்பில் கொஞ்சம் பூ போடுங்களேன் அப்படின்னு இவர் போய் அம்மாக்கு இவர் சார்பில் கொஞ்சம் பூ போட்டுறாரு. உடனே இந்த மதுர் பாபுக்கு நம்பிக்கை வந்துடுது, இந்த வழக்கும் நமக்கு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு நம்பிக்கையில குருமராஜவே தன்னோட குல குருவா இருந்து குருமராஜ் அவரை வழி நடத்துறாரு. அடுத்து பார்த்தோம்னா பைரவி பிராமினி குருமராஜுக்கு குரு. தாந்திரிக் சாதனையில அவங்க என்ன பண்றாங்க, தட்சிணேஸ்வரத்துல இருந்தாலும் கோயிலுக்குள்ள இல்ல, பக்கத்துல தட்சிணேஸ்வரர்ல ஒரு வீட்டுல தங்கி இருப்பாங்க. அங்கிருந்து வர்றப்ப அவங்க எப்படி யசோதை வந்து கண்ணனுக்காண்டி வெண்ணெய், அவனுக்கு பிடிச்ச பாயாசம், என்ன பலகாரம் பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்துட்டு அவனுக்காண்டி வெயிட் பண்ணி இருப்பாங்களோ, இவங்க அந்த வீட்டுல இருந்து வர்றப்ப அங்க பக்கத்துல இருக்க பெண்களை கூட்டிட்டு அந்த நெய், அவங்களுக்கு குருமராஜுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் இது பண்ணிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஒரு கோபாலனா தான் யசோதையாவும் ராமகிருஷ்ணர் வந்து ஒரு கோபாலனாவையும் கூட்டிட்டு வந்து அவருக்கு ஊட்டுவாங்க. அப்ப குருமராஜ் வந்து ஒரு பால கோபாலனா தான் அவங்க முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்களாம். அப்படி வந்து ஒரு யசோதை பாவனை, தாய் சேய் பாவனையில அவங்களோட உறவு இருந்தது. அடுத்து வந்து அகோரமணி தேவி, இவங்களோட பேர் வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இவங்களோட பேர் வந்து கோபாலேர்மா. இது வந்து பக்தர்கள் வச்ச பேர். இவங்க பேர் உண்மையான பேர் அகோரமணி தேவி. இவங்களுக்கு 9 வயசுல கல்யாணம் ஆகுது. 14 வயசுல விதவை ஆயிடுறாங்க. விதவை ஆனதுக்கு அப்புறம் குலகுருட்ட இருந்து கோபால மந்திரத்தை வாங்கி ரொம்ப நிஷ்டையோட ஒரு ஏழை, அவங்களுக்குன்னு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சோண்டி ஒரு 2 அணாவா என்னமோ வரும், அந்த பணத்தை வச்சுதான் அவங்களோட வருமானம் எல்லாமே அவங்களோட செலவு எல்லாம். காலையில 2-3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு
2 தடக்க கங்கையில குளிப்பாங்க. குளிச்சு அவங்களோட ஜபம் இவ்வளோ நேரம் ஜபம் பண்ணாட்டி எந்திரிக்க மாட்டாங்க. 2 தடக்க தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் விறகு எடுத்துட்டு வந்து தனக்கு ஏந்த ஒரு பருப்போ ஒரு சாதத்துக்குள்ள ஏதாவது போட்டு வச்சு என்ன இருக்கோ அதை சமையல் பண்ணி 2 வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு திரும்ப ஜபம் தியானத்துல தான் இருப்பாங்க. அந்த வீட்டில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல பின்னாடி ஒரு ரூம்ல இருப்பாங்க. அந்த ஓனர் வந்து ரொம்ப நல்லா, அவங்களும் கோபால பக்தை, அவங்களும் விதவை தான். 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த தவ வாழ்க்கையை வாழ்றாங்க. 30 வருஷம் இந்த கடினமான தவ வாழ்க்கையின் பலனா அவங்க வந்து குருமராஜை பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்குது. குருமராஜை பார்க்க ஒரு சாதுவை பார்க்க போறோம்னு சொன்னோடனே அவங்க என்ன செய்யறாங்க, தன்கிட்ட இருந்த சொற்ப பைசால ஒரு நல்ல கடையில ஸ்வீட் வாங்க முடியல, ஒரு பெட்டி கடையில போய் ஒரு 2 ஸ்வீட்டு ஒரு பழம் வாங்கிட்டு போறாங்க. குருமராஜ் அதை ரொம்ப போறப்பயே நினைச்சிட்டு போறாங்க, இந்த சாது நம்ம ஸ்வீட் எல்லாம் சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாரான்னு. குருமராஜ் அதை ஆசையா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, எதுக்கு கடையில எல்லாம் போய் வாங்கிட்டு இருக்க, அடுத்த வாட்டி வரத்துல உன் வீட்டுல நீ சமைச்சது எது இருக்கோ அதையே எடுத்துட்டு வான்றாங்க. சரின்னு சொல்லி அடுத்த வாட்டி வர்றப்ப என்ன செய்யறாங்க, தன் வீட்டுல சமையல் பண்ணதை கொஞ்சம் கூட சமையல் பண்ணி குருமராஜுக்கு எடுத்துட்டு வர்றாங்க. அவர் நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்டா அமிர்த மாதிரி இருக்கு, அடுத்த வாரத்துல சச்சடி பண்ணி எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. தடக்க பண்ணப்ப ஒன்றும் தோணலை, சரின்னு சொல்லி பண்ணி எடுத்துட்டு வாங்க. அடுத்த வாட்டி போனா நீ இதை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வா. அவர் சொல்றாங்க, 30 வருஷமா கோபாலா கோபாலான்னு உன்னை தவமா இருந்து பண்ணேன், இப்படி ஒரு சாப்பிடுற சாமியார்கிட்ட வந்து என்னை கூட்டிட்டு வந்திருக்கியப்பா அப்படின்னு சொல்லி அவங்க மனசு ஆதங்கப்படுது. சரி, இனிமேல் இந்த சாது கிட்ட வரவே கூடாதுன்னு ஒரு முடிவோட போறாங்க. போனா கமார்காட்டியில போய், அவங்க ஊர் பேர் கமார்காட்டி, அங்க போனா இருக்கவே முடியல. எப்ப குருமராஜா பாப்போம் திரும்ப சமையல் பண்ணிட்டு இதே நடக்குது, இப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் அவங்க காலையில எப்பயும் போல எந்திரிச்சு ஜபம் பண்ணிட்டு வந்து குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு ஜபம் பண்ண உட்கார்றாங்க. உட்காந்து ஜபம் முடிச்சுட்டு கண்ணை திறந்து பாக்குறாங்க, அவங்களோட கோபாலன் இருக்கிற இடத்துல குருமராஜா தெரியுறாங்க. உடனே இவங்களுக்கு வந்து தன்னோட பிரம்மையா என்னன்னு கண்ணை மூடிட்டு போய் தொட்டு பாக்குறாங்க, திரும்ப கோபாலனா மாறுறது. திரும்ப தொட்டு பாக்குறாங்க, குருமராஜ் வர்றாரு, கோபாலனா மாறுது. இப்படியே நடந்துகிட்டே இருக்கு. உடனே அவங்க வந்து இதை வந்து யார்கிட்டையாவது கேட்கணும், நாளைக்கே இது ராமகிருஷ்ணரை பார்க்க போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த கோபாலன் உருவமே, அந்த சிலையே உயிர் பெற்று அவங்க கூட ஓடி ஆடி விளையாடுது. கங்கைக்கு போனா கங்கையில வந்து தண்ணியை சிட்டி ஒரு சின்ன பையன் என்னெல்லாம் குறும்பு தர, அதுவும் கண்ணன் எப்படிலாம் குறும்பு பண்ணுவானோ அத்தனை குறும்பும் பண்றாங்க. இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு கிருஷ்ணனுக்கு அவனுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு இல்லையே, யசோதே உனக்கு எப்படிலாம் ஊட்டியிருப்பாப்பா, என்கிட்ட இந்த ஏழை எளியவகிட்ட இதுதான் இருக்கு, நீ இதை சாப்பிட்டுக்கோன்றாங்க. ஒரு தலவாணி வச்சு படுக்கிறதுக்கு தலகாணி இல்லை. உடனே என்ன பண்றாங்க, தன்னோட கையில அவனோட தலையை வச்சு தன்னோட மார்புல வச்சு அவனை கூப்பிட்டு படுக்க வைக்கிறாங்க. அப்படியே ஒரு குழந்தைய வந்து தன்னோட இருக்கிற விளையாடுது, எல்லாம் பண்ணுது. மறுநாள் காலையில அந்த குழந்தைய தூக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி என்ன பண்றாங்க, குருமராஜ் கிட்ட ஓடுறாங்க. குருமராஜ் கிட்ட போய் குருமராஜ் அந்த நினைவுகள் அவங்களுக்கு நிறைய நாள் இருந்து, அங்க போனா குருமராஜ் கோபாலன் மாதிரியே உட்காந்து அவங்கள வரவேற்கிறார். அப்ப தன்னோட கோபாலன் தான் குருமராஜ்ன்றதை இது பண்ணி சுவாமிஜி கிட்ட, சுவாமிஜி உருவ வழிபாடை ஏத்துக்கிடவே மாட்டாரு, காளிமாவை ஏத்துக்கிடவே இல்லை. எப்ப சுவாமிஜி கிட்ட இந்த உண்மையை சொல்றாங்களோ அப்ப சுவாமிஜியே கண் கலங்கி கண்ல இருந்து கண்ணீர் வடிய கேட்டாராம். அப்படி கோபாலனா காட்சி கொடுத்தாங்க. நம்ம சுவாமிஜியும் சந்தேகம்னா என்ன, ப்ரூவ் பண்ணணும் அவருக்கு எப்பயுமே. அவர் என்ன பண்றாரு, குருமராஜுக்கு சமாதி அடைய போறாரு. 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு, இந்த நிலையிலையும் இவர் அவதாரம் சொன்னா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்றாரு. அடுத்த செகண்ட் ராமராவும் கிருஷ்ணராவும் யார் வந்தாரோ அவரே தான் இங்க ராமகிருஷ்ணரா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த அம்மா வந்து குருமராஜோட மறைவுக்கு பிறகு காளிமா என்னை விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி காளியா வழிபட்டு தான் அவங்க வழிபட்டிருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் யார் எப்படி நினைக்கிறாங்களோ அப்படிலாம் வந்திருக்கு. இப்ப இதை வந்து நம்ம கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் திங்க் பண்ணுவோம். இப்ப நம்ம நாராயண அவதாரத்தை பார்த்தோம்னா இத்தனை அவதாரங்கள்ல எடுத்தாருல்ல, அந்த மெயின் 4 அவதாரம் வந்து துவாரபாலகர்களுக்காண்டி எடுத்தது. ஜெயா விஜயன் அவங்க வந்து பிரம்மகுமாரர்களை உள்ளக்க விடலைன்றதுனால அவங்களுக்கு சாபம் கிடைக்கிது. அப்ப அவங்க வந்து நீங்க பூலோகத்திலேயே இருக்கணும்ன்றாரு. அப்ப நாராயணன் வந்து சொல்றாரு, இல்ல நான் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் நமக்கு தான் கொடுக்குறாங்க, உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், 7 ஜென்மம் நீ எனக்கு பக்தனா இருந்து வர்றியா, 3 ஜென்மத்துல நீ பகைவனா இருந்து வர்றியா. இப்ப வந்து அவங்க பகைவனை எடுக்கிறாங்க. ஏன் பகைவனை எடுத்தாங்கன்னு நம்ம கேட்டோம்னா, இறைவனை பிரிஞ்சு 7 ஜென்மங்கள் என்னால இருக்க முடியாதுப்பா, அதுக்கு நான் 3 ஜென்மமே உன்னோட
பகைவனா இருந்து வரேன். அப்ப இன்னொரு கண்டிஷன் எனக்கு கொடு, ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நீ தான் என்னை வதம் பண்ணி எனக்கு இந்த அவதாரத்துல இருந்து முக்தியை கொடுக்கணுன்றாங்க. அதனாலதான் ஹிரண்யாட்சனை வாராக அவதாரமா எடுக்கிறாரு, நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்ய கஷிப்பு, ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் எடுத்து நான் இவங்களெல்லாம் வதம் பண்றாரு. எல்லாத்துக்கும் ஆப்ஷன் கொடுத்தாச்சு. அப்ப இறைவன் நமக்காண்டி நம்ம எப்படி கேட்கிறோமோ அப்படி அவதாரம் எடுக்கிறாரு. இந்த பிரார்த்தனையிலே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு அடுத்து வர்றேன். இப்ப வாராக அவதாரத்துல வாராக அவதாரம் எடுத்து பூமாதேவியை காப்பாத்துறாரு. பூமாதேவியை தூக்கிட்டு அப்ப அந்த ஹிரண்யாட்சன் கூட சண்டை போட்டு அந்த கோபத்துல பூமாதேவியை தூக்கிட்டு வர்ற அந்த அசுரத்தன்மையோட பூமாதேவியை தொட்டதுனால அவங்க 2 பேரும் ஸ்பர்ஷத்துல வந்ததுதான் நரகாசுரன். நரகாசுரன் என்ன பண்றான், நிறைய தவம் பண்ணி பிரம்மா கிட்ட வரம் கேட்கிறான், எனக்கு அமரத்துவத்தை கொடுன்னு சொல்லி. அப்ப இறைவன் அமரத்துவம் கொடுக்க மாட்டேன், நீ வேற ஏதாவது கேளு அப்படின்னு சொன்னனே. அப்ப ஒரு தாய் தன் குழந்தையை என்னைக்குமே வதம் பண்ண மாட்டான். எனக்கு இது என்னது, தாய்கிட்ட இருந்து எனக்கு மரணம் வேணும்ன்றார். வாராக அவதாரம் எடுத்தவர் கிருஷ்ணாவதாரத்துல பூமாதேவி யாரா பிறக்கிறாங்க, சத்தியபாமாவா பிறந்து வதம் பண்றாங்க. அப்ப நம்மளோட பிரார்த்தனைய பார்த்துக்கோங்க, எத்தனை வருஷம் இதுக்குன்னாலும் அடுத்து வரும். அப்ப அடுத்த இது வாமன அவதாரம். வாமன அவதாரத்துல நாராயணர் அதான் சொல்லுவாங்க, கல்லனை நம்பினாலும் குள்ளனை நம்பாதீங்கன்றது அந்த அவதாரத்தினால்தான். ஏன்னா கிருஷ்ணன் அவ்வளோ அழகா இருந்தாராம். நாராயணர் அப்படியே தூக்கி கொஞ்சம் குள்ளமா இருக்காரு, கொடைய வேற வச்சுட்டு ஒரு சின்ன பையனா இத்தினோண்டி அழகு நடையா நடந்து வர்றதை பார்த்து பலி சக்கரவர்த்தி தன்னோட குரு சொல்றாரு, சுக்கராச்சாரியார், நாராயணன் வந்திருக்கான், மயங்கிடாத, கொடுத்துறாத வரம் சொல்றாரு. ஆனாலும் மயங்கி கொடுக்குறாரு. அவர் பக்கத்துல தன்னோட பொண்ணு ரத்னமாலை நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த பிள்ளைய பார்க்கையும், ஐயோ இந்த குழந்தைய தூக்கி பால் கொடுக்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாங்க. அடுத்த செகண்ட் களமே மாறிடுது. என்ன ஆயிடுது, அப்பாவை பாதாள லோகத்துக்கு அனுப்பிடுவாங்க. இங்க பாருங்க நம்மளோட பிரார்த்தனை எப்படி இருக்கு. ஒரு நிமிஷம் இது நம்மளோட குணங்களின் காரணமா தான் நம்மளோட பிரார்த்தனை. அடுத்த நிமிஷம் அவங்க கோபத்துல பிரார்த்தனை சொல்றாங்க, கோபமா சொல்றாங்க, இந்த பையனுக்கு விஷப்பால தான் கொடுக்கணும், எங்க அப்பாவை பாதாள லோகத்தை அனுப்பிட்டாங்க. அதனால வாமன அவதாரத்துல இருந்து கிருஷ்ண அவதாரத்துல பூதனையா என்ன பண்றாங்க, முக்தி கிடைக்குது, அவங்களுக்கு பாலை கொடுக்குறாங்க. அப்ப நம்ம பிரார்த்தனையே பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்னா, நம்மளோட குணங்கள் 3, சத்துவம், ரஜஸ், தமஸ். இந்த நிமிஷம் நம்மள நல்லவங்கன்னு சொல்லுவோம், அடுத்த நிமிஷம் அவங்களே நம்ம கிட்ட கெட்டவங்களாகுவாங்க. இது நம்மளோட குணங்கள்னாலதான் வருது. அப்ப நம்ம பிரார்த்தனையே பண்ணக்கூடாதா அப்படின்னா, இதுக்கு குருமராஜ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. அதாவது ஒரு சாய தொட்டி வச்சிருக்கவரு இருக்காரு, எல்லாரும் அவர்கிட்ட கலர் முக்குறாங்க. எல்லாரும் என்னென்னமோ கலர், ப்ளூ கேட்குறாங்க, வயலட் கேட்குறாங்க, பிங்க், என்ன கலர் கேட்குறாங்களோ அத்தனை கலரையும் அவர் முக்கி கொடுக்குறாரு. யாருக்கும் எதுவும் தோணலை. அதுல ஒருத்தன் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கான், இவர் ஒரே தொட்டியில முக்கி இத்தனை கலரையும் எப்படி கொடுக்குறாரு அப்படின்ட்டு. அவன் கேட்குறான், எனக்கு ஒரு சந்தேகம், என்ன அப்படின்னு. எல்லாரும் கேட்ட மாதிரி அத்தனை கலரையும் கொடுக்குறீங்களே, உங்க தொட்டிக்குள்ள என்ன கலர் இருக்கு, உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு, நான் கொடுக்குறேன் அப்படிங்க. இல்ல உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க அப்படின்னு சொன்னே இறைவனை அந்த தொட்டிக்குள்ள முக்கி தூய்மையான வெண்மை நிறத்தை கொடுக்குறாரு. சரி, இப்ப எப்ப பாரு நம்மளால இறைவா நீ என்ன கொடுத்தியோ அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு வராது. ஏன்னா நம்மளோட மனம் எல்லா நேரமும் ஒன்னா இருக்காது. இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நம்மளோட வாழ்க்கைய மேகசின்னு வச்சுக்கோங்க. அந்த மேகசினுக்கு மெயினா வேண்டியவங்க யாரு, ஆர்டிக்கல் இல்ல, யாரு, எடிட்டர். சரிதா, எடிட்டர் ஒரு எழுத்த மாத்தி கூட அந்த ஆர்டிக்கலை அழகாக்குவார். இப்ப நம்ம என்னனாலும் பிரார்த்தனை எல்லாம் என்னனாலும் எழுதிக்கோங்க, ஆனா நம்மளோட எடிட்டரா திருமூவரை வச்சுக்கணும். அவங்களுக்கு உரிமையை கொடுத்துருங்க, நீ எடிட் பண்ணு, டெலிட் பண்ணு, சப்ராக்ட் பண்ணு, அடிஷன் பண்ணு, என்னனாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பொறுப்பை கொடுத்துட்டோம்னா நம்ம பிரார்த்தனையும் அவங்க அதை மாத்தி ஒரு நம்மளுக்கு ஒளிமயமான, எப்படி மேகசின் ரொம்ப சிறப்பா வருமோ நம்ம வாழ்க்கையும் ஒளிமயமான ஆகும். அப்ப நம்ம இந்த இதை சொல்லிக்கலாம், எனக்கு என்ன தாய் மனக்கவலை, எனக்கு என் தாய்க்கல்லவோ என் கவலைன்னு நம்ம நிம்மதியா இருக்கணும்.